வால்முனி, செம்முனி, ஜினாமணி, கருமணி, மாயமணி, மகாமதுமணி, வேதமணி, நாதமணி பேசுறேன். அம்மா நீ அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்குள்ள ஜாதகம் 2 பையங்கிறான். ஒரு பையன் வந்து நிம்மதி இல்ல, சொன்ன பேச்சு கேட்கல, அதால மனசு நிம்மதி இல்ல. ஒரு பையன் மன வாழ்க்கை சரியா அமையல, நல்ல மன வாழ்க்கை அமையணும். அதே நேரத்துல வந்து உன்னால வாங்கின கண்ணு குடும்பம் வட்டிக்கு நகை மட்டும் இல்ல, சொத்து பிரச்சனை தீரவே இல்ல. கையில பணம் வித்து எதாவது சம்பாதிக்கலாம், முன்னுக்கு வரலாம் பார்த்தா முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணி கூடி வருது கட்டாயிடுது, அதால மன நிம்மதி இல்ல. அதாவது பெத்த மன பித்து பிள்ளை மன கல்லுன்னு ஆயிடுச்சு. எல்லாம் உங்களை வச்சு நல்லா முன்னுக்கு வர வரலாம் உங்களை பயன்படுத்தினாங்க. எல்லாமே சொந்த பார்த்த கூட எல்லாம் உனக்கு அம்போன்னு விட்டாங்க. போ இப்ப அனாத மாதிரிங்கிற சொல்லுமா, அனாத மாதிரிங்கிற யாரும் உனக்கு தூக்கி விட்டு உதவி பண்றது ஆள் இல்ல, சொத்து பத்து அனுபவிக்க முடியல. பசங்க சொன்ன பேச்சு கேட்கல, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இப்போ உன் கணவனும் போய் சேர்ந்துட்டாரு, அவரும் சேர்ந்துட்டாரு போய். இப்ப நிம்மதி இல்லாம இருக்கீங்க, இப்ப அனாத மாதிரி இருக்கிறீங்க. வயசான காலத்துல வந்து நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க, 199 பேர் அப்படித்தான் இருக்காங்க. அதாவது வயசான காலத்துல பிள்ளைங்க நம்பி, பொண்ணு நம்பி, மற்றவங்க நம்பி சொத்து பத்துல பசங்க மேல கொடுத்துட்டு, பொண்ணு மேல கொடுத்துட்டு, தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்படுறீங்க. எங்களை ஜோசியரை பார்த்து தீர்வு கிடைக்கணும். ஐயா இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், யாருமே நம்ப கூடாது. உலகத்துல பொண்ணையும் நம்ப கூடாது, புள்ளையும் நம்ப கூடாது. தனக்குன்னு ஏதாவது சொத்து வச்சுக்கணும், தனக்குன்னு ஒரு வருமானத்தை உருவாக்கணும். கவலைப்படாதீங்க, தனக்குன்னு ஒரு வருமானத்தை உருவாக்கி ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர போதுமா? உங்க பிள்ளைங்க சுபகாரி கல்யாண காட்சி அவரவர் பண்ணி தர போதுமா? பேரனுக்கு அடுத்த மாசம் 13ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்காங்க. பொண்ணு பார்த்து பூ வச்சது கூட கூப்பிடல. அதுதான் சொல்றேன், உலகம் அப்படித்தான். அதாவது பெத்த பொண்ணே உன்னை கூப்பிடலன்னா பாத்துக்கோ, பேரன் கல்யாணத்துக்கு கூப்பிடல. அதுதான் எல்லாருமே பணம் இருந்தா தான் மதிப்பவன். உங்ககிட்ட பணம் இருக்க சொல்ல ஒண்ணு மதிச்சாங்க, உங்ககிட்ட வந்து வருமானம் சொல்ல ஒண்ணு மதிச்சாங்க, உங்க வீட்டுக்காரங்க ஒண்ணு மதிச்சாங்க. எல்லாம் உனக்கு பணம் விட்டு போயிடுச்சு, உங்க வீட்டுக்காரர் விட்டு போயிட்டாரு. இப்ப யாரும் உனக்கு மதிக்கல. பணம் காய்க்கிற மரம் இந்த பிள்ளைங்க கூட சரி, பெத்த பிள்ளைங்களும் சரி. பணங்க அப்பா பணம் கொடுக்குறாரா, அம்மா பணம் கொடுக்குறாங்களா, அததான் பாக்குறேன். வாங்குற வரலும் அவங்க முன்னு வர வரலும் அவன் பொண்டாட்டி புள்ள மாப்பிள்ள வந்தாலும் எல்லாம் உங்களை மறந்துடுறாங்க. இந்த உலகம் அப்படிதான், உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கு அதான் நடக்குது. அதுதான் நம்ம ஜோசியரை பார்த்து ஐயா எதிர்காலம் எப்படி அமையும், நாங்க எப்படி முன்னுக்கு வர முடியும், என் பிள்ளைங்க பொண்ணுங்க எனக்கு கட்சியில பார்த்துப்பாங்களா, என் பசங்க எதிர்காலம் பசங்க உயிரே வச்சிருக்கேன், என் கூட்டுக்காரன் என் பேச்சு கேட்க மாட்டாரு, என் பிள்ளைங்களும் எங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. இப்ப நான் அனாத மாதிரிக்கிறேன், நான் எப்படி முன்னுக்கு வருது, இந்த இருக்கிற சொத்தை வந்து எப்படி வச்சுக்கிறது, அந்த சொத்து மூலியமா எப்படி லாபம் சம்பாதிக்குது. அதுதான் எங்கிட்ட போன் போடுறீங்க. வாசு சரியில்லை அடுத்த மரணம் கொடுக்கும், எதிர்பார்ப்பு பட்டியும் சேர்த்துட்டேன். உங்களால ஜீர்ணிக்க முடியல, ஆண்டியா இல்ல கனவு இல்லாதனால. அதுதான் அந்த கிரக தோஷம், வாசு தோஷம் தான். காலி பண்ண விடாது, காலி பண்ணு வீட்டை கொடுத்தோம், காலி பண்ணு வேற வீட்டுக்கு போகணும்னு நினைச்சு போக முடியாது. அம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யாமா? உண்மைதான் சாமி, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான்.